ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே விடுதலை ஆராதனைக்கு இணைந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஃபயர் விங்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நான் அன்போடும் கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் என்றுமே நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களோட ரியாக்ஷன் மூலம் அதை தெரியப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். கர்த்தர் என்றும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் எங்கள் மத்தியில வல்லமையாகவே பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாங்கள் ஒரே குடும்பமாய் ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். வேதாகமத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, பிணையாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த நாள்ல எங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்க போகிறார். நீங்க ஏதாவது ஒரு நோயோடு வந்திருக்கீங்களா? இல்லைன்னா ஏதாவது சாபத்தோடு பாவத்துல போராடி கொண்டு இருக்கீங்களா? இந்த நாள்ல கர்த்தர் உங்களை குணமாக்க போகிறார். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை குணமாக்க போகிறார். நாங்கள் விசுவாசத்தோடு இதே வார்த்தையை பிடித்துக்கொண்டு நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். நன்றி அப்பா. நாங்கள் உற்சாகத்தோடு அவரை ஆராதிப்போமா? நாங்கள் இருக்கிற வண்ணமாக எழுந்திருந்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். அவருடைய நாமத்தை நாங்கள் கரங்களை தட்டி அவரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற வண்ணமாக எல்லாரும் எழுந்திருந்து உற்சாகத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? நன்றி அப்பா. நீர் ஒருவரே விடுதலை நாயகர். எங்களுக்கு நீங்கள் வெற்றியை தருகிறவர். நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விடுதலை நாயகனாக எங்கள் மத்தியிலே பிரகாசித்திருக்கிறவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி சுவாமி. வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருப்பதால் என்ன ஆனந்தம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். நான் நாடி பாடி மகிழ்வேன், தினமோடி ஓடி துதிப்பேன். நான் நாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி நடத்துகிறது. சாத்தானின் வலிமையை வெல்ல எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாங்கள் உற்சாகத்தோடு அறிக்கை பண்ணி அந்த பாடலை நாங்கள் பாட போறோம். என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் எங்களை இறுக்கி அணைத்துக் கொண்டு எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து தேவனா இருக்கிறார். ஆகவே
உற்சாகமா மீண்டும் ஒருமுறை நாங்கள் அறிக்கை பண்ணி பாடுவோமா? நன்றி அப்பா, நன்றி சுவாமி. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் விடுதலை நாயகன், எங்களை புதிய மனுஷனாக மாற்றுகிறவர். உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் விடுதலையோடு ஆராதித்து நாங்கள் இந்த நாளில புதிய மனுஷனாக மாறப்போகிறோம். ஆமென். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. நன்றி அப்பா. நாங்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோமா? அவர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிற சேவனா இருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. சுவாமி நன்றி அப்பா. அப்பா உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா உமை உயர்த்துகிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. We serve a mighty God. நாங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உங்களை நாங்க உயர்த்துகிறோம் அப்பா. உங்களை நாங்க உயர்த்துகிறோம் சுவாமி. உங்களை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே அப்பா, we lift your name Lord Jesus. எல்லாரும் அவரை பார்த்து பாடுவீங்களா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நன்றி அப்பா. எங்களுக்கு விடுதலை இல்லை சுவாமி. உம்மாலே அன்று எங்களுக்கு சுகமில்லை அப்பா. நன்றி ராஜா, நன்றியோடு. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அவரை பார்த்து சொல்லுமே.
இருக்கிறோம். அவர் சிலுவையில எங்களுக்காக சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தினாலும் அவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவரை அதை நினைத்து பாடுவோம். சுகமாக்குவே என்றவர் நீர்தானே செய்யா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறோம். இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அப்படியே உயர்த்து. ஹalleluya இயேசுவா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்ரீயப்பா உயர்த்துகிறோம். அப்பா உயர்த்துகிறோம். எங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் விடுதலை தரப்போகிறீங்களே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. நீர் ஒருவரே பரிசுத்தர். எங்களுக்காக விடுதலையை கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அப்படியே கரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகளினாலும் கூட அவரை ஆராதிப்போமா. நன்றி அப்பா. நன்றி சுவாமி. நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தர். எங்களுக்கு சுகத்தை தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சாபங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்டீரே அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. எங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய காயங்களை எல்லாம் கட்டினவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்.
ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை நாங்கள் பாடுவோமா? என் கண்ணீரை காண்பவரே. அநேக நாட்களாக ஏதோ ஒரு போராட்டத்தோடு, ஏதோ ஒரு பாவத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய வல்லமையான பிரசனம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. அவரே சுகமளிக்கிற தேவர், அவரே சுகமளிக்கிற தேவர். அவர் எங்களை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. அவருக்கு சித்தம் உண்டு. நாங்கள் விடுதலையாவதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. நாங்கள் விடுதலையாவதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் எங்களை குணப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நன்றி அப்பா. என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அவர் எங்கள் நோய்களை அவருடைய சிலுவையினாலே சுகமாக்கினார். இனி எங்களுக்கு நோய் இல்லை, எங்களுக்கு சாபம் இல்லை. கர்த்தர் இந்த நாளில் எங்களை விடுதலையாக்குகிறார். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. எங்களுக்காகவே அவர் யாவையும் சிலுவையிலே சுமந்து விட்டார். எங்கள் பாவங்களுக்காகவே அவர் சிலுவையில் இரத்த பலியானார். நன்றி அப்பா, நன்றி. அந்த விசுவாசம் உங்களுக்கு இந்த நாளில் இருந்தால் நீங்களும் கூட இந்த நாளில் விடுதலையோடு அவரை ஆராதிக்கலாம். நன்றி அப்பா. என் கண்ணீரை
எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு இந்த நாளில் எங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போறீரே. இத்தனை நாட்களாக நாங்கள் கண்ணீர் வடித்த எல்லா ஜெபத்துக்கும் இந்த நாளில் நீங்கள் விடுதலை தரப்போறீங்கப்பா. எங்கள் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, எங்கள் சாபத்திலிருந்து ஒரு விடுதலை அப்பா. அதற்காக நன்றி, அதற்காக நன்றி சுவாமி. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு மாத்திரம் தாப்பா, உமக்கு மாத்திரம் தாப்பா. நீரே விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர், நீரே சுகமளிக்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு கிழமைக்கு பின்பதாக மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் பெரிதான கிருபை பாராட்டி இருக்கிறார். மறுபடியுமாய் இந்த கூடுகையில நாம சந்திக்கும்படியாக இந்த சாபத்தை குறித்ததான விசேஷித்த இந்த கூடுகையில விசேஷித்த இந்த தீர்க்க தரிசன விடுதலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பான சகோதர சகோதரிகள், தாய்மார், அன்பான குடும்பங்கள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேரையும் இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட மறுபடியுமாய் உங்களை ஷாலோம் ஷாலோம் என்று சொல்லி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் சாபத்தை குறித்து நாம பார்க்க போகிறோம். ஒரு பிராக்டிக்கலா, ஒரு ஆரம்பம், ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்களை, ஒரு அடிப்படையான ஒரு சில விஷயங்களை நாம பார்க்க போகிறோம். அடிப்படையான ஒரு சில காரியங்களை நாம பார்க்க போகிறோம். சாபம் என்றால் என்ன? சாபத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில எப்படி இந்த சாபம் இருக்கிறதா இல்லையான்னு நாம அறிந்து கொள்ளலாம். இதை குறித்து தான் நாம இந்த நாள்ல நாம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சாபம் அநேகருடைய வாழ்க்கையில அங்கலாய்க்கிறதான ஒரு காரியம் சாபம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஜான் சாப்டர் 8 verse 32, அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னதான்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குமா? ஆமா. ஒரு சத்தியத்தை குறித்து நாம அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த சத்தியத்திலிருந்து நாம விடுதலையாக்க முடியும். ஒரு சத்தியத்தை குறித்து நாம அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த சத்தியத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். அப்போ சத்தியத்தை நாம அறிந்து கொள்ளும் போது அந்த சத்தியத்தின் பாதை ஒரு விடுதலையின் பாதையாக இருக்கிறது. சத்தியம் நம்மளை விடுதலையாக்குகிறது. சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு நம்ம அதுல இருந்து விடுதலை அடைய முடியும். ஆகவே சாபத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாபத்தை குறித்தான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இதெல்லாம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நானே ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு கொடுத்து நான் முடிந்தளவு வாசிக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க சீக்கிரம் எடுக்கிறவங்க கூட நீங்க வாசிக்கலாம். இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. என்னுடைய ஜனங்கள் தாம் அதை குறித்து ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் இல்லாததுனால அவங்க சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்லி ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ நம்ம விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு நாலேஜ் எங்களுக்கு தேவை. நாம பார்க்கிற விஷயங்களை குறித்து எங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும், எங்களுக்கு ஒரு அறிவு வேணும், எங்களுக்கு அதை குறித்து ஒரு தெளிவு வேண்டும். சில நேரங்கள்ல நாம ஏன் சாபத்துல இருக்கிறோம் என்று சொன்னால், சாபத்தை குறித்து நாம அறிந்து கொள்ளாம இருக்கிறோம். இதுதான் சாபமா? சாபத்துல இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கிறதா? இதை நாம அறிந்து கொள்ளாததுனாலதான் அநேக நேரங்கள்ல நாம சாபத்துல நாம இருக்க வேண்டியதா போகிறது. இந்த சாபம் ரொம்ப கொடூரமானது. சாபம் கொடூரமானது ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாது. சாபம் இது கண்ணுக்கு தெரியாது, இது மறைவில கிரியை செய்யும். சில நேரத்துல இந்த இடத்துல நீங்க இணைந்திருக்கிற நிறைய பேர், ஐயோ என்னோட வாழ்க்கையில எதுவுமே சரி வருது இல்லையே, எவ்வளவோ நான் முயற்சி செய்கிறேன், பிரயாசம் படுறேன், நிறைய நேரங்களில நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு தங்குதே இல்லையே, இப்படி அங்கலாய்க்கிறவங்க நிறைய பேர் நீங்க இருக்கலாம். சாபத்தினுடைய தாக்கம் மறைவானது. சாபம் அது மறைவுல தான் கிரியை செய்கிறது. அதனாலதான் இந்த சாபம் ரொம்ப கொடூரமானது. சாபம் இருக்கிற மனிதரோட வாழ்க்கையில எதுவுமே சாதகமா இருக்காது. உங்களோட வாழ்க்கையில எல்லாமே பாதகமா நடக்குதா? அது ஒரு சாபத்துக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, அங்க
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எப்படி ஆயிற்று? அந்த மேல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து நமக்காக சாபமானார், சிலுவைக்கு போய் சாபமானாராம். அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து சாபமானாராம். வசனத்துல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இந்த கலாத்தியர் புத்தகம் பவுல் அப்போஸ்தலர் அவர்கள் வெளிப்பாடாக எழுதுறாங்க. அப்ப அவங்க சொல்ற காரியம் இதுதான், கிறிஸ்து நமக்காக சாபமாகி இருக்கிறாராம். எதுக்காக தெரியுமா? எதற்காகவென்றால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் புறஜாதிகளாகிய நமக்கு வர வேண்டும் என்பதற்காக. சரி, அப்படின்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் என்னன்னு தெரிஞ்சா தானே இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா இல்லையான்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பட்சத்துல இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் சம்பாதித்த சாபமானதுட அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்படுகிறது என்று அர்த்தம், பொருள்படுகிறது. இல்ல, இயேசுவாமி எங்களுக்கு சாபமாயிட்டாரு, ஆனா இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சாபத்தின் தாக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் என்ன. இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, யாராவது வாய்களை திறந்து கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் பிரதானமா 3 முக்கியமான காரியம் உண்டு. பிரதானமா நிறைய விஷயங்கள் உண்டு. அதுல மிக முக்கியமான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியதான, அல்லது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இயேசு சுவாமியை பின்பற்றுகிற ஒருவருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான 3 ஆசீர்வாதங்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான 3 ஆசீர்வாதங்கள். அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள். இப்ப அது இருக்குதா இல்லையான்னு நாமளே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சொல்லும் போது நீங்க பாருங்க, உங்களோட வாழ்க்கையில இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில இருக்கிறதா என்று நீங்களே பாருங்க. சரி, முதலாவது ஆசீர்வாதம் அது என்ன தெரியுமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 23. ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 23. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. யாரு? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனமும், இந்த 2 வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நான் செய்ய போகிறதை, நான் செய்ய இருக்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் செய்ய இருக்கிறத ஆபிரகாமுக்கு சொல்லாம நான் செய்வனா அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அப்போ தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில நல்ல ஒரு நெருக்கமான உறவு இருந்திருக்கு. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையில நல்ல ஒரு ஐக்கியம் இருந்திருக்கு, நல்ல ஒரு உறவு இருந்திருக்கு, நல்ல ஒரு தொடர்பு இருந்திருக்கு, நல்ல ஒரு யூனிட்டி இருந்திருக்கு, ஒருவருக்கு ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருந்திருக்குது. ஆபிரகாமுக்கு உண்டான முதலாவது ஆசீர்வாதம் இதுதான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாம், தேவன் ஆபிரகாமுக்கு சிநேகிதனாம். அப்போ முதலாவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் தேவனோட ஒரு ஐக்கிய உறவு, தேவனோடு இருக்கதான ஒரு நல்ல ஒரு உறவு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கறதுக்காகத்தான் கிறிஸ்து சாபமானார் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 3, 13, 14 நம்ம வாசிச்சோம்ல. இப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு? அந்த ஐக்கிய உறவு உங்களுக்குள்ள இருக்கிறதா?
இந்த ஐக்கிய தொடர்பு ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில இருக்கிறதா? ஆபிரகாம் தேவனுடைய நண்பரா? உங்களை பார்த்து தேவன் சொல்ல முடியுமா? உங்களுடைய பெயரை போட்டு இவங்க என்னுடைய நண்பன், நண்பி, ஷக்கீனா என்னுடைய நண்பி சொல்ல முடியுமா? வர்ஷா என்னுடைய நண்பி சொல்ல முடியுமா? நிரஞ்சன் என்னுடைய நண்பன் அப்படின்னு தேவன் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னாராம். ஏன்? அந்த உறவு, அந்த ஐக்கிய உறவு அவங்களுக்குள்ள இருந்ததாம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு எங்களுக்கும் இருக்கிறதான அந்த தொடர்புல, உறவுல விரிசல் இருக்குதா? அல்லது எங்கட வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரோடு கூட நாம ஒரு உறவுல இருக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் காலையில நாம எழும்புறோம். பொதுவாக நம்ம சொல்லுவோம், காலமே எழும்பி முதல் மணித்தியாலத்தை நம்ம ஆண்டவரோட நம்ம செலவு செய்யணும். ஆண்டவரோட நாம செலவு செய்யணும். முதல் மணித்தியாலத்தை, குறைஞ்சது முதல் மணித்தியாலத்தை ஆண்டவரோட, அல்லது ஒரு நாள்ல எங்களுக்கு முடிந்த நேரத்திலேயாவது ஒரு மணித்தியாலமாவது ஆண்டவரோட நாம தொடர்பு கொள்ள வேண்டும். என்னது? ஜெபம் பண்ணணும், வேதத்தை திருப்பணும், வாசிக்கணும். இப்படி நாம அவரோட கூட நல்ல ஒரு ஐக்கியத்துல நாம இருக்கணும். இந்த உறவு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு தொடர்ச்சியான, ஒரு ஆரோக்கியமான, நிலையான ஒரு உறவு உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது ஒரு கோணலும் மாணலுமான, ஒரு விழுந்து விழுந்து எழும்புகிறதான ஒரு உறவு இருக்கிறதா? உங்களோட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்களோட ஜெப வாழ்க்கை நல்ல ஒரு தொடர்ச்சியா ஆரோக்கியமான ஒரு உறவாக தேவனோடு கூட இருக்கிறதா? சரி, ஒரு நாள் எழும்புவீங்க, நான் அதிகாலையில எழும்பி ஜெபிக்க போகிறேன், நிரப்புமப்பா. எழும்பிட்டீங்க, ஜெபம் பண்ணிட்டீங்க. நாளைக்கு அடுத்த நாள் திரும்ப எழும்பலான்னு இருக்கும்போது அப்படியே சோம்பேறியா நீங்க தூங்கிடுறீங்க. ஐயோ ஆண்டவரே, எழும்ப முடியலை. அடுத்த நாள், இல்ல நான் ஜெபிக்க போகிறேன், எல்லாம் வைக்கிறீங்க. எல்லாம் வச்சு 4 மணிக்கு டாங்குன்னு எல்லாம் அடிக்கும். அடிச்சது பிறகு அந்த எலாம நீங்க வச்ச அதே கையிலால ஒரே அடி, அதை அடிச்சுட்டு நீங்க திருப்பி தூங்கிடுவீங்க. காலையில 8 மணிக்கு தான், ஐயோ இன்னைக்கும் நான் தூங்கல, இன்னைக்கு எழுமல்லையே அப்படின்றவீங்க. அப்போ எங்களுடைய உறவு, ஆண்டவருக்கும் எங்களுக்குமான உறவு ஒரு நிலையான, ஆரோக்கியமான, ஒரு ஸ்டேபிளான, ஒரு உறுதியான ஒரு உறவு இருக்கிறதா? தேவன் சொல்லுகிறாரு, ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதனா. உங்களோட பெயரை பார்த்து தேவன் என்னுடைய சிநேகிதன், என்னுடைய சிநேகிதி அவர் சொல்ற விதமாக உறவு இருக்கிறதா? ஆபிரகாமுடைய முதலாவது ஆசீர்வாதம் இதுதான் பிரியமானவர்களே. இதுதான் என்ன? தேவனோட நல்ல ஒரு ஐக்கிய உறவு. இந்த ஐக்கிய உறவுல நீங்க போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் ஆண்டவரோடு நீங்க தொடர்பு கொள்ள முடியாம, ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க முடியாம, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்காம, தியானிக்காம, அவரை துதித்து பாடாம, ஒவ்வொரு நாளை அவர் நம்மளுக்கு காண கொடுத்திருக்கிறாரே, அதுல எழும்பி அவரோடு கூட நன்றி ஆண்டவர்னு சொல்ல முடியாம தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரோடு இருக்கிற இந்த உறவுல உங்களால நிலைத்து போக முடியாம இருக்கிறீங்களா? அப்படியாக இருந்தால் இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில ஏதோ குறைபடுகிறது. ஆபிரகாமுக்கு உண்டான இந்த முதலாவது ஆசீர்வாதமே உங்களோட வாழ்க்கையில சரியாக இல்லை என்று சொன்னால், உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சாபத்தின் தாக்கம் இருக்கலாம். எப்படி சொல்றீங்க? அதான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் நமக்காக சாபமானார் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த உறவு எங்களுக்குள்ள ஒழுங்கா செய்ய முடியல, அதுல நாங்க இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சாபத்தின் தாக்கம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆபிரகாமுக்கு உண்டான ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? ஒவ்வொரு காரியத்தை நாங்க பேசும்போது நீங்க அப்படியே டிக் பண்ணிக்கிட்டு வாங்க. ஆபிரகாமுக்கு உண்டான மிக பிரதானமான அடிப்படையான ஆசீர்வாதம் 3 பிரதர் சொன்னாங்க. இதுல முதலாவது ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கிய உறவு, எங்களுடைய ஜெப வாழ்க்கை, வேதம் வாசிக்கிற வாழ்க்கை, தேவனை நன்றாக துதித்து ஆராதிக்கிற வாழ்க்கை, அவரோடு பேசுகிற இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கரெக்டா, நிலையா, உறுதியா போய்கிட்டு இருக்கா? அது சரியா இல்லையா? அது நீங்களே டிக் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது ஆண்டவரோடு இருக்கிற உறவு, இது உங்களுக்கும் தேவனுக்கும் சரியா இருக்குதா? அதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு சாபத்தின் தாக்கம் உங்களோட வாழ்க்கையில இருக்கலாம். 2வது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? இந்த ஆபிரகாமுக்கு உண்டான 2வது ஆசீர்வாதம் தான், ஆபிரகாமை குறித்து நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம். ஆபிரகாம் எதுக்கு ஃபேமஸ் ஆனவர்? இப்ப முக்கியமா நமக்கு ஒரு சில நபர்களை தெரியும். இதுங்க எதுக்கு ஃபேமஸ் ஆனவங்க, இவங்க இதுக்கு ஃபேமஸ். பிரியாணின்னு சொன்னா இவங்க
யாரு? ஜப்பர் பாய். பிரியாணி சொல்லுவோம்ல, பாக்குறோம்ல. இதுக்கு இவங்க ஃபேமஸ், நமக்கு நல்லாவே தெரியும். அதே போல ஆபிரகாம் ஐயா வேதத்துல எதுக்கு ஃபேமஸ்? விசுவாசத்தின் தந்தை. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அவர் விசுவாசத்தின் தந்தை. ரெண்டாவது, ஆபிரகாமுக்கு உண்டான பிரதானமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா விசுவாச வாழ்க்கை. வாசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse 6 அந்த வசனத்தையும், ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நிறைய வசனங்களை நான் அதிகமாக சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வசனத்தை தான் நான் பேசுறேன், ஆனா அதிகமா வாசிக்காம உங்களுக்கு விஷயத்தை நான் சொல்றேன். ஏன்னா டைம் நாம கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறதுக்கு. அப்ப நிறைய கருத்தை நம்ம பார்க்க முடியும், அதுக்காகத்தான். அப்போ ஆதியாகமம் 15:6ல ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தாராம், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தாராம். ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த விசுவாசம் தான். ஆபிரகாம் ஐயா ஏன் இந்த விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, அங்க மொசப்பத்தேமிய நாகரிகத்துல கல்தேயருடைய அந்த பட்டணத்துல இருந்து அவருடைய அப்பா ஒரு விக்கிரகங்கள், அதாவது கல்லினால செய்யப்பட்டதான சிலைகளை செய்கிற ஒருத்தர், தேராகு, அவருடைய மகன் தான் இவரு. அப்ப இவருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தவறான மத வழிபாடுகள் இருந்த ஒரு நபர். அவர் தேவனுடைய சத்தம் அவருக்கு கேக்குது, ஆபிரகாமே நீ நான் காண்பிக்கிற இடத்துக்கு வா, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னை என்னுடைய ஜனம் பெரிய ஒரு ஜாதி ஆகுவதற்கு உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன் மூலமா ஒரு பெரிய சந்ததியை நான் கொண்டு வர விருப்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொன்னதுனால அந்த சொல்லை கேட்டு அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசத்துல, எங்க போறோம்னு தெரியாது, ஒரு சத்தம் கேட்கிறது, அது ஒரு தேவனுடைய சத்தம் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கிறாரு, நம்புறாரு. என்னை நடத்துற அந்த குரல் என்னை நிச்சயமா ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இனத்தை, ஜாதிய எல்லாவற்றையும் விட்டு அவர் புறப்பட்டு தேவன் காண்பிக்கிற இடத்துக்கு அவர் நம்பிக்கையோடு புறப்பட்டு போனாராம், ஒரு விசுவாசத்தோடு புறப்பட்டு போனாராம். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன். இன்றைக்கு பொதுவா கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு என்ன பேர் சொல்றாங்க? சொல்லுங்க பார்க்கலாம், டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சபையில இருக்கிற நமக்கு, இயேசுவை அறிந்து கொண்ட நமக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? என்ன பேர்? கரெக்ட், விசுவாசி. பிலீவர். அல்லேலூயா. ஆமா, ஏன் நமக்கு பிலீவர்? we are believing something. நாம் ஒன்றை நம்புகிறோம், நாம ஒரு காரியத்தை நாம நம்புறோம், அதனாலதான் நமக்கு பேர் விசுவாசி. கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, எங்க போறோம்னு தெரியாது, என்ன செய்ய போகிறோம்னு தெரியாது, எங்க தங்க போறோம்னு தெரியாது, சாப்பிட என்ன கிடைக்கும்னு தெரியாது. தேவன் சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு அவர் புறப்பட்டு போகிறாரு. கர்த்தர் சொன்னபடியே அவரை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில இந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைனா விசுவாச வாழ்க்கை வாழுவது. விசுவாசத்துலதான் நம்முடைய வாழ்க்கை முன்னோக்கி போகணும். சரி, நீங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அவரை முகமுகமாய் கண்டு, அவர் முகமுகமாய் பார்த்து, அவர் உங்க முன்பதாக வந்து வெள்ளையா அப்படி வந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நான் தான் வழியும் சத்தியம் அப்படி சொல்லி ரட்சிக்கப்பட்ட இருக்கிறோமா? எல்லாருமே இல்ல. ஒரு சிலருக்கு அப்படி நடந்திருக்கலாம், ஆனா எல்லாருமே அப்படி இல்ல. நமக்குள்ளாக, நம்முடைய ஆவிக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பித்தது. அந்த வார்த்தை உயிர்ப்பித்தபடினால நாம விசுவாசத்தினால என்னோடு பேசின அந்த குரல் என்னை ரட்சித்த ஏதோ ஒரு சமாதானம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமாதானத்தை கொடுத்தது, அது ஒரு தேவனுடைய ஒரு காரியம்தான் என்றதை நாங்க நம்பி விசுவாசித்து வாழ்க்கை நாம முன்னோக்கி நம்ம கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நமக்கு விசுவாசி என்று பெயர். அப்ப நம்ம அப்படி ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கை எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில தான் நம்ம செயல்படுத்த வேண்டும். எல்லா காரியத்தையும் நாம விசுவாசத்துல தான் நம்ம செயல்படுத்த வேண்டும். எங்களுடைய அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, எங்களோட வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம விசுவாசத்துல காலடி எடுத்து வைத்துதான் நம்ம ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கதான மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனாலதான் நமக்கு விசுவாசி என்று பெயர். ஆபிரகாமையோட வாழ்க்கையில இருந்த மிக முக்கியமான இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் விசுவாசித்தார்.
தேவனை விசுவாசித்தார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை நடத்துவார், அந்த குரல் நிச்சயமாக தேவனுடைய குரல், அவர் என்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பார் என்று அவர் விசுவாசித்தாராம். அவர் நம்பினாராம். அந்த நம்பினதன் படியே அவர் செயல்பட்டாராம். கிரியையில அவர் காண்பித்தாராம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ முடிகிறதா? ஒரு விசுவாச ஜீவியம் உங்களால் வாழ முடிகிறதா? அல்லது ஏதோ ஒரு மனிதனுடைய கரத்தை நீங்க நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? சில பேர் அவங்களுடைய ஜாப்ப நம்பி வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அதுல ஒரு சேலரி வரும், அந்த சேலரியே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையை நடத்துவாங்க. ஒரு கட்டத்துல அந்த வேலை போயிருச்சுன்னா, அந்த வேலையில ஏதோ ஒரு காரியத்தினால அவங்களுக்கு அந்த வேலை இல்லாம போயிருச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையே மாறிவிடும். வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும். ஜீவியமே தலைகீழா மாறிவிடும். அப்போ வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் அவன் இல்ல, அவன் பாக்கியவானாக இருக்க முடியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானாம். மனுஷனை தன் புயபலமாக்கி கொண்டவன் அவன் இல்ல, அவனால் நிலைத்து நிற்க முடியாது. நாம் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டுமா? உங்களுக்கு சம்பளம் வரும், ஆமா, நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு ஒரு பஸ் இருப்பாங்க, ஆமா, ஆனா அந்த கரத்தை அல்ல, உன்னுடைய ஜொப்பை அல்ல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. இதுதாங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. இதுதான் விசுவாச ஜீவியம். இதுதான். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசித்து முன்னோக்கி போகிற வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இன்றைக்கு ஏன் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை? ஏனென்றால் இந்த விசுவாசம் என்கிற காரியம் இல்லை. உண்மைதான், அடுத்த கட்டம் எப்படி, எங்க இருந்து என்ன விதமா நடக்க போகுது, சந்திக்கப்பட போகுது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு புதிய ஒரு முயற்சியை நம்ம எடுக்கும் போது எங்க இருந்து அடுத்த கட்டம் நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்றது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் விசுவாசத்துல நாம காலடி எடுத்து வைக்கும் போது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். விசுவாசத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை தான் தேவனுக்கும் இருக்கு. தேவனுக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ உங்களோட வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கும் போது அதே வல்லமை உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் முதலாவது தேவனோடு இருக்க ஒரு நெருங்கிய ஒரு உறவு. இந்த உறவு உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில. ரெண்டாவது ஒரு விசுவாச வாழ்க்கை. ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றீங்களா? இல்லாட்டி எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறீங்களா? அது எப்படி நடக்கும், இப்படி எப்படி நடக்கும், மனுஷர்கள் தான் இப்படி நடக்கும், இப்படி ஒவ்வொன்றையும் குறித்து யோசித்துக் கொண்டு ஆலோசித்துக் கொண்டு இருக்கிற நபராக இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்களோட வாழ்க்கைக்கு பின்பதாக இந்த ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று சொன்னால் இது ஒரு சாபத்தினுடைய ஒரு தாக்கமாக இருக்கும் பிரியமானவர்களே. மூன்றாவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இந்த 2 வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் ஆதியாகமம் 24 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள் நீர் மகா பிரபு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நீர் எங்களுக்குள்ள யாரு? மகா பிரபு. பிரபுனா யாரு? சிவாஜிட மகன் பிரபு. கரெக்டா? அவர் தானே பிரபு. நமக்கு தெரிஞ்ச பிரபு அவர் தானே. நீர் எங்களுக்குள் மகா பிரபு, சிவாஜியுடைய மகன். அவர் தான் அந்த பிரபுவா? இல்ல. மகா பிரபுனா நீர் எங்களுக்குள்ள ஐஸ்வர்யவான், நீர் எங்களுக்குள்ள ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். பாருங்க, ஆபிரகாம் ஒரு அந்நிய பட்டணத்துல இருந்து வந்து தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறாரு. அந்நிய ஜனங்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறவரை நல்ல பிரபுவாக இருக்கிறீர். பிரபுனா சும்மா ராஜா மாதிரி இருக்கிறீங்க, ஐஸ்வர்யராக இருக்கிறீங்க, எங்களுக்குள்ள மகா பிரபுவாம். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தாராம். ஹல்லேலூயா. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சகல காரியங்களிலும். சும்மா நம்ம சகல காரியங்களிலும் அப்படி வாசிச்சா உங்களுக்கு அதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியாது. சகல காரியங்களிலும். ஹல்லேலூயா. சகல காரியங்களிலும் அவர் கையிட்டு செய்கிற எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்தது. அவர் கையிட்டு செய்கிற எல்லாமே அது செழிப்பாக இருந்தது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களோட வாழ்க்கையில நீங்க கையிட்டு செய்கிற எல்லாமே ஆசீர்வாதத்துல முடிகிறதா? நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையுமே கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறாரா?
இல்லாட்டி நீங்க பிரதர், எங்க பிரதர் உன்னை நல்லா நாங்க ஆரம்பிச்சு அதே நல்லா முன்னேறிக்கிட்டு போற மாதிரி இருக்குது, ஆனா டப்புன்னு நம்ம கீழே விழுந்துறோம். நல்லா ஆரம்பிக்கிறோம், நல்ல ஆசீர்வாதம் தான் தொடங்குறோம், ஃபைனான்ஸ் சப்போர்ட் எல்லாம் கிடைச்சிச்சு, நல்ல ஒரு பிகினிங் ஆரம்பித்து போகும்போது திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு காரியம். கொரோனா நாட்கள் வந்த போது நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க. நல்லா ஆரம்பித்துட்டு போன பிசினஸ், நல்லா செஞ்சுக்கிட்டு போன கடை, நல்லா இருந்துச்சு நம்முடைய வாழ்க்கை, நல்லா இருந்த ஒரு வேலை, எல்லாமே உடைந்து கீழே விழுந்தது. ஆமா, சகல காரியங்களிலும் உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லையா? நீங்க கையிட்டு செய்கிற எல்லாமே தோல்வியில தான் முடிகிறதா? நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு நிறைவான ஒரு பலனை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வரவில்லையா? ஒரு அடி நீங்க எழுமுனா 4 அடி நான் கீழே விழுறேன் பிரதர், பாஸ்டர். ஒரு அடி நான் காலடி எடுத்து வைக்கும் போது 4 அடி நான் பின்பதாக வந்து நான் சறுக்கி விழுகிறேன். நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலையும் இப்படிப்பட்ட தோல்வியான வாழ்க்கையை வாழ்றீங்களா? ஆசீர்வாதமான வாழ்க்கைனா என்ன? உங்களுடைய சரீரம் சுகபல ஆரோக்கியத்தோட இருக்கிறதா? உங்களுடைய குடும்பம், கணவன் மனைவி உறவு, உங்களுடைய பிள்ளைகள் உறவு, இதெல்லாம் நீங்க சந்தோஷமா ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துறீங்களா? உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே சந்திக்கப்படுகிறதா? ஒரு அடிப்படையான தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படுகிறதா? ஒரு மாதத்துல உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல உங்களால வாழ முடிகிறதா? சமாளிச்சிடுறீங்களா? எப்படியாவது உங்களோட வீட்டுல எப்பயுமே பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறதா? இல்ல அது எப்பயுமே குறைவே தான் நீங்க பாக்குறீங்களா? உங்களோட சரீரத்துல நோய் வியாதியோட இருக்கிறீங்களா? இது ஒரு ஆசீர்வாதம். நீங்க சுகத்தோடு இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? அடிக்கடி பலவீனம் வருகிறதா? அப்படியா இருந்தா உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவு உண்டுன்னு அர்த்தம். வீட்டுல பொருட்களே இல்ல, எப்பயுமே குறைவு, கடன் வாங்கி வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, அப்படியா? அப்போ சகல காரியத்தில் உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று தானே பொருள், அப்படித்தானே அர்த்தம். அப்போ தேவன் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தாராம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பான குடும்பமே, சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை சகல காரியத்திலும் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறதா? இல்லை என்றால் இல்ல பிரதர், அப்படி இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படின்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில இல்லை என்று தானே அர்த்தம். அப்படி என்று சொன்னா, ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னா ஏதோ ஒரு சாபத்தினுடைய தாக்கம் உங்களோட வாழ்க்கையில இருக்குது என்று தானே அர்த்தம். ஆபிரகாமுக்கு உண்டான இந்த 3 ஆசீர்வாதங்கள், தேவனுக்கும் ஆபிரகாமுக்கு இடையில நல்ல ஒரு உறவு, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில நல்ல ஒரு உறவு இருக்கிறதா? அல்லது பாதிக்கப்பட்ட விழுந்து எழும்புகிற உறவாக இருக்கிறதா? ஒன்று. 2வது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் விசுவாசத்தினால காரியத்தை செய்தார். உங்களோட வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கை வாழ முடிகிறதா? விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம் இல்ல, ஆனா நிச்சயமாய் நடக்கும் என்கிற உறுதியோடு வாழ்க்கையில முன்னோக்கி போவது இல்ல, ஆனா நடக்கும் என்ற நம்பிக்கையோட முன்னோக்கி காலடி எடுத்து வைத்து போவது. நடக்க காட்டி அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கதல்ல, விசுவாசத்தை நீங்க கிரியையில காண்பிக்கணும், காலடி எடுத்து வைக்கணும். அப்பதான் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அதான் விசுவாசம். 3வது, தேவன் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாழ்க்கை, உங்களோட படிப்பு, உங்களோட வேலை, உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சரீரம், இப்படி எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? இல்லாவிட்டால் குறைவோடு கூட தரித்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படி என்று சொன்னால் ஆபிரகாமுடைய இந்த 3 ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு பகுதி உங்களுக்கு குறைவு இருக்கும்னு சொன்னால், அல்லது 3மே இப்படிதான் இருக்கு பிரதர் அப்படின்னு சொன்னால், உங்களோட வாழ்க்கையில சாபத்தினுடைய ஒரு தாக்கம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படிதான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக இப்படி ஆயிடுச்சு. எப்படி? இயேசுவாமி சிலுவைக்கு போனாரு. இயேசுவாமி சிலுவைக்கு போய் நம்மட வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு உண்டான இந்த அடிப்படையான இந்த 3 ஆசீர்வாதங்கள் கூட இல்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சாபத்தின் காரியம் கிரியை செய்கிறது என்றுதானே அர்த்தம். சரி, சாபம்னா என்ன? பிராக்டிக்கலா நாம பார்த்தோம்னா, சாபத்துடைய அடுத்த பக்கம், சாபத்தினுடைய நேர் எதிரானது என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். பிளஸிங், கர்ஸ். ஆசீர்வாதம், சாபம். அப்போ ஒத்த கருத்து, எதிர்கருத்து. சாபத்தினுடைய எதிர்கருத்து என்னது? அதுதான் ஆசீர்வாதம். அப்போ இப்ப நீங்க சொல்றீங்க, ஐயோ என்னோட வாழ்க்கையில ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு உறவு இல்ல, தேவனுக்கு எனக்கு இடையில ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவு இல்ல, விசுவாச வாழ்க்கையை வாழ முடியல, சந்தேகமா இருக்கு, குழப்பமா இருக்கு, வாழ்க்கையை குழம்பி போய் இருக்கிறேன், விசுவாச ஜீவியம் கிடையாது,
என் வாழ்க்கையில எதுவுமே நன்மையாக இல்லை, ஆசீர்வாதமாக இல்லை அப்படி என்று சொன்னால் நீங்களே சொல்லுங்க, நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்றீங்களா அல்லது ஒரு சாபமான ஒரு வாழ்க்கையில நீங்க வாழ்றீங்களா? ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா, சாபமான ஒரு வாழ்க்கையா? ஏதோ ஒரு பகுதியில் உங்களோட வாழ்க்கையில சாபத்தினுடைய ஒரு தாக்கம் இருக்கிறது பிரியமானவர்களே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Ye shall know the truth, the truth shall உங்களை விடுதலையாக்கும். ட்ருத், அந்த சத்தியம், இந்த உபதேசம். இப்ப உங்களோட பேசிட்டு இந்த உபதேசம் நீங்க கேக்குறீங்கல்ல, ஓ ஆமா உண்மைதான், எஸ், அது உங்களை ஃப்ரீடம் ஆக்கும், உங்களை விடுதலையாக்கும். இட்ஸ் டெலிவர்ஸ், உங்களை அது விடுதலையாக்கும் பிரியமானவர்களே. அதுதான் இந்த சத்தியத்தை கர்த்தர் உங்களோட பேசும்படி வைத்திருக்கிறாங்க. இது ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லையா? அப்படி என்றால் நீங்க ஒரு சாபத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியாதபடி கிரியை செய்கிறது தான் இந்த சாபத்தினுடைய ஒரு தாக்கமாய் இருக்கிறது. சாபத்தினுடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? பாவம். பாவம் தான் ஒரு சாபத்தினுடைய அஸ்திபாரம். உங்களுடைய வாழ்க்கையில அல்லது உங்களுடைய முற்பிதாக்கள், உங்களுடைய அப்பா, உங்களுடைய அம்மா, அல்லது அம்மாவுடைய அம்மா, அப்பாவுடைய அம்மா, உங்களுடைய பெற்றோருடைய பெற்றோர், அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய பெற்றோர், இப்படி 10 தலைமுறைக்கு, நல்லா கவனிங்க, 10 தலைமுறைக்கு, உங்களோட வாழ்க்கையில இருந்து 10 தலைமுறைக்கு அவங்க செஞ்ச தவறுகள் கூட உங்களை வந்து பாதிக்கலாம். என்ன பிரதர், இது கால கொடுமையா இருக்குதே, நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிச்சா பரவாயில்ல, அங்க இருக்கிற தப்புக்கு நான் அனுபவிக்கணுமா, இது நல்ல கதையா இருக்குதே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இதுதாங்க உண்மை, இதுதான் உண்மை. சரி, இதை நான் கொஞ்சம் உங்களை நிரூபிக்கட்டுமா? கொஞ்சம் பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை எடுத்து எல்லாரும் நல்லா கொஞ்சுவாங்க. நமக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு, நமக்கு 2 குழந்தை கர்த்தர் கிருபையினால பிறந்தது. அப்போ என்ன, முதலாவது குழந்தை பிறந்துச்சுன்னா முதலாவது என்ன பார்ப்போம்? இந்த மூக்கு, கண்ணு, வாயு, காலு, இந்த புருவம், தலை, முடி, காது, இது யாரோட மாதிரி இருக்கு? அம்மா மாதிரியா, அப்பா மாதிரியா? அம்மா மாதிரியா, அப்பா மாதிரி? இப்படி பொதுவா நம்ம யோசிப்போம்ல. குழந்தை பிறந்தோன்னு பார்த்துட்டு, அடே அப்பா மாதிரியே இருக்குடா, சமத்து அப்படி சொல்லுவோம்ல. ஆமா, அப்பா மாதிரியே ஜம்பு மூக்குடா உனக்கு அப்படின்னுவாங்க. அப்ப அங்க இருந்து பாட்டி இல்லாட்டி தாத்தா அவங்க வந்து, இல்ல 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 இல்ல, இது அவனுடைய தாத்தாவுடைய மூக்கு, இது அவளுக்கு அவங்களுடைய பூட்டி இருந்தாங்க, அந்த பூட்டியுடைய காது இதே மாதிரிதான், அவங்களுடைய உதடு மாதிரியே இருக்குது பாரு, யாரோட உதடு மாதிரி இல்ல, அந்த பூட்டியோட உதடு, அந்த பாட்டியோட உதடு, இப்படி சொல்லுவாங்க. பார்த்திருக்கிறீங்களா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏன் அது அப்படி இருக்கு? ஒரு பூட்டியோடைய அல்லது ஒரு தாத்தாவுடைய சாயல் 3வது தலைமுறைக்கு அப்படியே வருது பாருங்க. அவங்களுடைய அந்த சாயல் கடத்தப்படுது பாருங்க. அதே அப்படியே தாத்தா மூக்கே உரிச்சு வச்சிருக்கான் பாரு, ஜம்பு மூக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமா, அப்போ அங்க இருக்கிற தாத்தாவுடைய சாயல் ஒரு சந்ததி அடுத்த சந்ததிக்குள்ள கடந்து வருது. இப்படி நாம் இன்னைக்கு வாழ்கிறதான இந்த சரீரம் ஏதோ நம்முடைய முற்பிதாக்களுடைய என்ன சொல்லலாம், சாயலை தழுவி இருக்கிறது, அவங்களுடைய அவயவங்களுடைய மாதிரியை தழுவி இருக்கிறது, அவங்களுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸ், உறுப்புகளுடைய வடிவத்து மாதிரியே நமக்குள்ள வந்து இருக்குது. ஏன்னா ஒரே பிளட் தானே, ஒரே பிளட், ஒரே ரத்தம் என்ன பண்ணுமா, அதே அவயவங்களை, அதே சாயலை கடத்தி விடும், கடத்திடும். இதே போலதான் பிரியமானவர்களே சாபமும். ஒரு மனிதனுடைய எப்படி சாயல் எப்படி அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகிறதோ அதே போலதான் சாபமும் கடத்தப்படும். இதே மாதிரிதான் சாபமும் கடத்தப்படும். ஏன் இந்த சாபம் கொடூரமானது தெரியுமா? நீங்க செஞ்ச தவறுக்காக நீங்க அனுபவிக்காம இருக்கலாம். நீங்க செஞ்ச ஒரு பாவத்தின் நிமித்தமாக நீங்க செஞ்ச தவறுனால அல்ல நீங்க சில நேரத்துல சாபங்களை அனுபவிக்கிறது. உங்களுடைய முற்பிதாக்கள் செஞ்ச தவறுகளுக்காகவும் நீங்க இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இதனாலதான் இந்த சாபம் கொடூரமானது. அதனாலதான் இந்த சாபத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் தான் இந்த சாபத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது பிரியமானவர்களே. சாபத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். பாருங்க, உங்களோட வாழ்க்கையில சாபம் இருக்குதா இல்லையா? ஒரு பிராக்டிக்கலான ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். இந்த சாபம் என்று சொன்னா இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சாபம் என்கிற வார்த்தை கட்டாரா,
கட்டாரா என்கிறதான ஒரு கிரேக்க பதம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல சபித்தலுக்கு கலால் என்கிறதான ஒரு கிரேக்க பதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது என்ன அர்த்தம்னா, சாபத்துக்கு கீழ்த்தரமாக்குவது, உங்களை அவமானப்படுத்துவது, ஒரு அக்கிரமத்துக்குள்ளே உங்களை கட்டி வைத்திருக்கிறது, ஒரு கூண்டுக்குள்ள உங்களை வைத்திருக்கிறது, உங்களை கேவலமாய் நடத்துவது, உங்களை அற்பமாய் நடத்துவது, முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராக கொண்டு வருவது, இதுதான் இந்த சாபத்தினுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. சாபம் இது மறைவில கிரியை செய்யும். நேரடியாக ஒரு எதிரியாக இருந்தா நமக்கு தெரியும், நேரடியான ஒரு எதிரியை நாம அணுகலாம், எப்படி நாம எங்களை டிஃபென்ஸ் பண்றது, எப்படி பாதுகாக்கிற நமக்கு தெரியும். ஆனா இது ஒரு மறைவான ஒரு எதிராளி, மறைந்து தாக்குற எதிராளி. ஏன் நாங்க இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருக்கிறோம்னு எங்களுக்கு தெரியாம நாம வாழ்ந்து கொண்டு இருப்போம். நம்ம சாபத்துல தான் இருக்கிறோம்னுமே தெரியாம போராடிக்கிட்டு இருப்போம் வாழ்க்கையில நாம முன்னுக்கு வருவதற்கு. இப்படிப்பட்ட ரீதியில நீங்களும் போராடி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு விடுதலையாக்குவதற்கு தான் கர்த்தர் உங்கள் மத்தியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு காரியம், நிறைய விஷயத்த பேச வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், வருகிற ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கான கூடுகை, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஞாயிறு ஆராதனை போல மாலை நேரத்துல நாம இந்த காரியத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. நீங்க விடுதலையோடு வாழ வேண்டும். சில பேருக்கு தெரியாது, நீங்க இந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த பாரம் தான் நம்மளை நெருக்குகிறது. நீங்க விடுதலையோடு வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் இப்படி சாபத்தோடு வாழ முடியுமா? வாழ முடியும். கிறிஸ்தவர்களும் சாபத்தோடு வாழ முடியும். எப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த சாபத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அநேக கிறிஸ்தவர்கள் தான் அதிகமான இந்த சாபத்துல பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையில ஒரு பாவம் ஒண்ணு செய்யறாங்கன்னு வைங்க, ஒரு தவறு செய்யறாங்க. இப்ப இயேசு சுவாமி நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திட்டாங்க தானே. அப்ப பாவம் செஞ்ச பிறகு அந்த ரத்தம் வந்து எங்களை அப்படியே மூடி உடனே நம்மள பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கிறதா? இல்ல. நாம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டி இருக்குது. என்னது? நான் தவறு செய்யும் போது ஆண்டவரிடத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும், மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லணும். இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு நாம பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்போ நாம் என்ன பண்றோம்? இயேசு சுவாமி ஏற்கனவே நமக்காக சிந்தின ரத்தத்தை நம்ம சுதந்தரித்துக் கொள்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா இயேசு சுவாமி ரட்சகர் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த ரட்சகர், ரிடீமர், சேவியர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, வியாதியில இருந்து நம்மளை விடுதலையாக்குகிறவர் அப்படின்னு அர்த்தமா. அதுல இருந்து நம்மளை விடுதலையாக்குகிறவர். அப்ப அவர்ல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குறவர்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்னா, சாபத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோமா? இல்ல. பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோமா? இல்ல. நாம அந்த பாவம் மாதிரியே நாம் அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால இந்த வாழ்க்கையில இருக்க சாபத்தை நான் முறியடிக்கிறேன். இந்த பாவம் எப்படி கிரியை செய்ய தெரியுமா? இந்த பாவத்தில் இருக்க தாக்கம் என்ன தெரியுமா? ஒரு பாவத்தை நீங்க செய்யும் பொழுது, நீங்களோ உங்களோட சந்ததியிலே இருக்கிறவங்க ஒரு பாவத்தை செய்யும் போது அது பிசாசோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திடுது. ஒவ்வொரு சாபத்துக்கும் பின்பதாக பிசாசு தான் இருக்கிறான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வர மாட்டான். உங்களை கொல்றதும் அழிக்கிறதும் திருடுறதுதான். இன்றைக்கு உங்களோட நல்ல விதமா பேசலாம், உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு பொய்யா சொல்லலாம். அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஆனால் அவன் அப்படி செய்யவே முடியாது. ஏனென்றால் அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே அன்றி வேறொன்றுக்குமே அவனால வர முடியாது. அவனுக்கு நல்லவனாக செயல்படவே முடியாது. ஏனென்றால் அவன் கொலை பாதகன், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே அவனுடைய வார்த்தையை நீங்க நம்பி செயல்படாதீங்க. நிச்சயமா அழிவுல தான் கொண்டு போய் முடிப்பான். அப்போ நாம ஒரு பாவம் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, நாம நம்மளோட வாழ்க்கையில பிசாசை இன்வைட் பண்ணுகிறோம். நாம ஒரு தப்பு செய்யும் போது, அறிந்தோ அறியாமல் ஒரு பாவம் செய்யும் போது நம்மளோட வாழ்க்கையில பிசாசை நம்ம இன்வைட் பண்ணுகிறோம். பிசாசே, நீ என் வாழ்க்கையில வந்து, என் குடும்பத்துல வந்து, என் சரீரத்துல வந்து வேண்டிய காரியத்தை நீ செய். ஏன்னா நான் பாவம் செஞ்சது மூலமாக நாங்க அப்படித்தான் தெரியப்படுத்துகிறோம். நாம பரிசுத்தமா வாழும் போது ஆண்டவருடைய பிரயோஜனமா நாம் வாழ்கிறோம். இந்த பூமியில நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒண்ணு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம், இல்லாவிட்டால் பிசாசுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுகிறோம். நாம ஊழியம் செய்யறோம், சபைக்கு போறோம், பரிசுத்தமா வாழுகிறோம், ஜெபம் பண்றோம், இது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுகிறோம். அவருக்காக வாழ நாம பிரயாசப்படுகிறோம். அதே நேரத்துல நாம் ஒரு பொய் சொல்றோம், களவு செய்யறோம், அசுத்தமான காரியத்தை செய்யும் போது பிசாசுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். இப்படி நாம தவறுகள் செய்யும் போது, பாவம் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, விக்கிரங்களை வணங்குகிறோம்,
அசுத்தமானதை நாம தொழுது கொள்ளுகிறோம், நேர்த்தி கடன்களை வைக்கிறோம், வட்டிக்கு நாம கொடுக்கிறோம், அசுத்தமான நபர்களாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நம்ம செய்யும் போது என்ன தெரியுமா பண்றோம்? பிசாசுக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறோம். என்ன தெரியுமா? பிசாசே, அந்த தேவன் அல்ல, இப்ப நீதான் எனக்கு தேவன். நான் இந்த பாவம் செய்யறதன் மூலமாக என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல நீ வந்து கிரியை செய்து என்ன வேணாலும் பண்ணுன்னு நாம ஒரு லீகல் ரைட்ஸ், ஒரு கையெழுத்து போட்டு நம்ம கொடுக்கிறோம். சாதாரணமா வாய் மூலமா சொல்றதுக்கும் எழுத்து மூலமா நம்ம கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எழுத்து மூலமாக கொடுக்கிறது தான், எழுத்து மூலமா கொடுக்கறத வெளிட் அதிகம், ரொம்ப வெளிட் அதுதான் எழுத்து மூலமாக. அப்போ நாம ஒரு பாவத்தை செய்யும் போது என்ன பண்றோம்னா, நாம பிசாசுக்கு ஒரு அழைப்பிதழை கொடுக்கிறோம். பிசாசை, என் வாழ்க்கையில வந்து நீ கிரியை செய்ய உனக்கு நான் முற்றும் முழுவதுமான அதிகாரம் நான் கொடுக்கிறேன்னு சைன் பண்ணி கொடுக்கறதுக்கு சமம். அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களோட வாழ்க்கையில சாபமாக பிரயோகிப்பான். உங்களோட வாழ்க்கையில அதை சாபமாக பயன்படுத்துவான். நீங்க நல்ல ஆண்டவரோட பிள்ளையாக வாழ்ந்து பரிசுத்தமா இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான், ஒரு குழப்பத்தை கொண்டு வருவான், ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். ஏன்? அவன் கையில என்ன இருக்கு? அவன் கையில என்ன இருக்குது? நீங்க சைன் பண்ணி கொடுத்த அந்த லீகல் ரைட்ஸ் அவன் கையில இருக்குது. அந்த சட்ட உரிமை அவன் கையில இருக்கிறபடினால அதை அவன் பயன்படுத்துவான் ஏற்ற நேரத்துல. இதே தாங்க தாவீதுக்கு நடந்தது. தாவீது ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல மொட்டை மாடியில உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. மொட்டை மாடியில உலாவி கொண்டு இருக்கிறாரு. அப்படிதான் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல, அப்போ அந்த பலவீனமான நேரத்துல, அந்த நேரத்துல அவருக்கு ஒரு சோதனையை வைக்கிறான். ஏன் அந்த சோதனை வந்தது? அவருடைய ஒரு சில சந்ததிக்கு முன்பதாக, அவருடைய ஒரு சில சந்ததி, யோசுவா காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ராகாப் என்கிற வேசி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவ வேசித்தனம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ, அவருடைய வாழ்க்கை பிழைப்புக்காக அவ அப்படி பண்ணியிருக்கிறா. அந்த ராகாபுடைய சந்ததி தான் ஆபிரகாம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, போவாஸ் வந்து யார திருமணம் பண்றாங்க? ரூத். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான்னு எழுதப்பட்டிருக்கு. தாவீதுடைய ஒரு 5வது 6வது முன்பதான தலைமுறை தான் ராகாப் என்கிற வேசி. அப்போ அங்க ஒரு ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கையுடைய தாக்கம் இங்க ஒரு சமயம் பெற்று அது அந்த இடத்துல பயன்படுத்தும் போது அவர் அந்த பாவத்துல விழ வேண்டியதா போனது. அதனால தாவீதுக்கு பிறந்த முதலாவது குழந்தை மரிக்க நேரிட்டது ஒரு சாபத்தின் நிமித்தமாக. பிரியமானது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வேதத்துல உண்டு. அப்போ நாம செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கு பின்பதாக ஒரு லீகல் ரைட்ஸ் நாங்க பிசாசுக்கு நம்ம கொடுக்கிறோம். நீங்க செய்த தவறு, உங்களுடைய அப்பா அம்மா செய்த தவறு, உங்களுடைய முற்பிதாக்கள் செய்த தவறு, இது எல்லாவற்றுக்குமான உடன்படிக்கை, அந்த அழைப்பிதழ் உங்களை வந்து இன்னைக்கு தாக்கி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது ஏன் நீங்க சாபத்துல இருக்கிறீங்க, ஏன் உங்களால ஒரு எழும்ப முடியாம இருக்கிறீங்க, ஏன் உங்களால ஆசீர்வாதமாக இருக்க முடியவில்லை, என்னால ஆண்டவருக்காக மகிமையாக எழும்ப முடியவில்லையே. சாபத்துல இருக்கிற ஒரு நபர் ஆண்டவருக்காக எழும்ப கூட முடியாது, வைராக்கியம் எழும்ப முடியாது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைவுல இருக்க முடியாது, சரளமாக அந்நிய பாஷை பேச முடியாது, ஆண்டோட சத்தத்தை தெளிவா கேட்க முடியாது, ஆண்டோட சித்தத்தை செய்ய முடியாது. இதுக்குதான் பிசாசு சாபத்துல நம்மளை வச்சிருக்கிறான், இந்த லீகல் ரைட்ஸை பயன்படுத்துறான். ஏன்? நம்மளோட சாபத்துல வைத்திருக்க வேண்டும், அவனுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்க வேண்டும், தேவனுடைய சத்தம் கேட்க கூடாது, தேவனுடைய சித்தம் செய்யக்கூடாது, இவன் போராடி கொண்டே இருக்கணும். ஏன் இந்த வாழ்க்கையில இந்த பிரச்சனையை அவன் யோசித்து சிந்தித்துக் கொண்டே இவன் வாழ்க்கையை அவன் முடித்து விட வேண்டும். இதுதான் பிசாசனுடைய திட்டமா இருக்கிறது. சாபம் அதனாலதான் பிரியமானவர்களே கொடூரமானது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படி நம்ம விடுதலையாக்க முடியும்? கடைசியா மிக முக்கியமான ஒரு ஜெப நேரத்துக்கு நம்ம கடந்து போறோம். அறிக்கை பண்ணி நம்ம இதுல விடுதலையாக போறோம். நல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஒரு சாபத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமே இல்ல, அந்த 3 ஆசீர்வாதம் அடிப்படையான ஆசீர்வாதம் கூட இந்த வாழ்க்கையில இல்ல அப்படின்னு நீங்க ஒரு சாபத்தின் தாக்கத்துல இருக்கிறீங்க. நம்ம பார்த்தோம்ல, அந்த தாக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்படியாக இருந்தால் நீங்க ஒரு கூண்டுக்குள்ள கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க. உங்களை ஒரு கூண்டுல வச்சு அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டா அந்த கூண்டை விட்டு நீங்க வெளியே வரணும். இல்லாட்டி ஒரு அடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சாபம் என்கிற வாழ்க்கை ஒரு அடக்கப்பட்ட வாழ்க்கை, ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை, எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை, என்ன செய்தாலும் வெற்றியாக இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாமே தோல்வியில முடிகிற ஒரு வாழ்க்கை, நஷ்டத்துல முடிகிற ஒரு வாழ்க்கை, வியாதியும் தோல்வியும் இருளும் பஞ்சமும், இப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்லாத தரித்திர வாழ்க்கையாக இருக்கும் சாபத்துல இருக்கிற வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட நிலைமை என்பது நீங்க கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை. இப்ப இதுல இருந்து நீங்க வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க அதை அடித்து உடைத்து எழும்பிதான் வெளியில வர வேண்டும்.
அதுக்கு நீங்க போராடி ஜெபித்து நீங்க வெளியில வரணும். அதுக்கு உங்களுடைய வாயை நீங்க பயன்படுத்தி தான் வெளியில வர வேண்டும். ஏன்னா கிறிஸ்து நமக்காக சாபம் ஆயிட்டாரு. வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. வசனத்தை எடுத்து அதை நீங்க வைராக்கியமா பயன்படுத்தும் போது அந்த கதவுகள் எல்லாம் உடைத்து நீங்க வெளியில வர முடியும். சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. எப்படி வெளியில வர முடியும்? உங்களை அப்படியே ஒரு கயிறுனால கட்டி வச்சுட்டாங்க, கயிறுனால கட்டி வச்சிருக்கிறாங்க. அதான் சாபத்துல இருக்கிறீங்க. இந்த கயிறுல இருந்து உடைச்சுக்கு நீங்க வெளியில வர வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யணும்? அந்த கயிறை உடைச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பலனை யூஸ் பண்ணி அந்த கயிறை உடைச்சு கொண்டு நீங்க வெளியில வர வேண்டும். அதுதான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையில மேற்கொண்டு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. அந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டா. இந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகளை, பூட்டப்பட்டிருக்கிற கூண்டுல இருந்து இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை என்கிறதான வசனத்தின் மூலமாக போராடி வைராக்கியம் அறிக்கையிட்டு உடைத்து கொண்டு வெளியே வாருங்க. ஹல்லேலூயா. நீங்க விடுதலை அடைய முடியும். சாபத்துல உங்களை வைத்துக் கொண்டு இவ்வளவு உங்களை வைத்து ஆட்டி படைக்க முடியுமாக இருந்தால் என் தேவன் உலகத்திலே இருக்கிறவனிலும் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உலகத்திலே இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிறவர், எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். இஸ் மைட்டி காட், இஸ் ஆசம் காட். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. உலகத்திலே இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிற பெரியவர். வசனம் தாங்க உங்களை விடுதலையாக்கும். எப்படி? ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க. வார்த்தை வரும்போது அக்கினியில பட்ட நூல் போல அது பொசுங்கிதான் ஆக வேண்டும். அந்த சாபங்கள், இந்த சத்தியத்தை நீங்க புரிந்து வார்த்தையின்படி நீங்க அதை சுதந்திரித்துக் கொள்ற வரைக்கும் அடிமைத்தனத்துலதான் நீங்க இருக்கணும் பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல நீங்க எழும்ப ஆரம்பிங்க. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க வைராக்கியமாக. அவன் வந்து எதிர்த்தாதான் போவான். அவனோட டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி விளையாண்டுகிட்டு இருந்தா ஆகாது. சில எலிகள் வந்து என்ன பண்ணும், பூனை என்ன பண்ணா எலியோட விளையாண்டுகிட்டு இருக்கும். தட்டும் சாப்பிடாம அதை கடிக்காம விளையாண்டுகிட்டு. டாம் அண்ட் ஜெர்ரி கேம் சரி வராது பிசாசோட. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது and then he will flee from you. உங்களோட வாழ்க்கையை விட்டு, உங்களோட குடும்பத்தை விட்டு அவன் ஓடி போவான், பறந்து போயிருவான். ஹல்லேலூயா. ரெடியா இருக்கிறீங்களா? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கன்ஃபெஸ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல எழுந்திருங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்துல எழுந்திருந்து இப்போ ஒரு சில கன்ஃபெஷனை சொல்லி உங்களுக்காக நாங்க செபிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை நேரத்தை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கிறாரு. ரொம்ப ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல பிரியமானவர்களே. ரொம்ப டயர்ட் ஆகிறாதீங்க. இலகுவாக அவருடைய ரத்தம், அவருடைய நாமம் எங்களை விடுதலையாக்கும், எங்களை சுகமாக்கும், எங்களை அவர் தொட்டு விடுதலை ஆக்கிடுவார். Are you ready? ரெடியா இருக்கிறீங்களா? கர்த்தர் மகத்துவமான காரியங்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். Thank you. இது முடிந்தது பின்பதாக கட்டாயம் நீங்க சாட்சி அனுப்பணும், இந்த நன்மையை பெற்று அனுப்பணும். ஓகே, ஆர் யூ ரெடி? என் மனைவி வந்து உங்களை நடத்த போறாங்க, கன்ஃபெஷன்ல கடைசி டெலிவரன்ஸ் உங்களை நடத்த போறாங்க. எல்லாம் ஆயத்தமா முதலாவது ரத்தத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகத்துவமான காரியத்தை, எங்க பிரேயர் டீம் ரெடியா இருக்கிறாங்க, ஜெபத்துல இருக்காங்க, உங்களுக்காக திறப்புல நிக்கிறாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்நிய பாஷையில அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களோட விடுதலைக்காக. பிரதர், நீங்க சொன்ன காரியம் எல்லாம் என் வாழ்க்கையோட டலி ஆகுது, நீங்க சொன்ன காரியங்கள்லாம் எனக்கு தான் அப்படி சொல்றீங்களா? உடனே எழுந்துருங்க. இன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமையில இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். என்னோடு கூட திருப்பிக் கொள்றீங்களா? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்றீங்களா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. ஆமென், ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போனோம் இல்லையா? வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, வார்த்தைக்கு வல்லமை உண்டுங்க. அந்த வார்த்தை பட்டயம், உங்களுடைய நாவு பட்டயமாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? தயவு செய்து எல்லாரும் எழுப்பி நிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல இருந்து அங்கங்க போயிட்டு நம்ம வெப்பன்ஸை தேட போறது இல்ல. வெப்பனை நமக்கிட்டே தான் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆகவே ஆயத்தமாங்க. அடுத்தது பாருங்க, இதே 4ஆம் அதிகாரத்துல இயேசு சுவாமி எப்படி அந்த வெப்பனை யூஸ் பண்ணி இருக்கிறாருன்னு. யாருக்கு விரோதமா? பிசாசுக்கு விரோதமாக. அவர் விளையாட்டு காட்டல, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, இதெல்லாம் எதுவுமே சொல்லல. வார்த்தை கொண்டு அடிக்கிறாரு பிசாசுக்கு.
வார்த்தையை கொண்டு ஜெயம் எடுக்கிறாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இதே வார்த்தையை கொண்டு பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பாருங்க 10ஆம் வசனம், அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது 11ஆம் வசனத்தையும் பாருங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அவரை விட்டு விலகி போனான். ஏன்? அந்த வார்த்தைக்கு பவர் இருக்குன்னு நல்லா தெரியுங்க. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை சாபங்களை முறிப்பவராகவும் ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கும்படிதான் உங்களை அழைச்சிருக்காரு. சாபத்துல அப்படியே பிறண்டு உருண்டுகிட்டு வாழ்றதுக்காக ஆண்டவர் அழைக்கல. சாபங்களை முறிப்பவராகவும் சாபங்களை முறிக்கிறவராகவும் ஆசீர்வதிக்கிறவராகவும் தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாராம். அதே போல நீங்க சாபங்களை அல்ல, ஆசீர்வாத நதிகளையும் ஜீவனையும் இந்த உலகத்துக்கு கடத்தும் ஒரு அற்புத பாத்திரம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க மரணத்துக்கும் சாபத்துக்கும் வாய்க்கால்களாக அல்ல, தேவனை கடத்தும் வாய்க்கால்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே விசுவாசிங்க, எதிர்பாருங்க, அதிலே நிலைத்து நில்லுங்க, அதிலே வாழுங்க, செயல்பட ஆரம்பிங்க. இப்போ என்னோடு கூட எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை நீங்க அறிக்கை செய்யணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. நான் சொல்றது நிச்சயமா உங்களுக்கு கேட்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட நான் சொல்றத நீங்க அறிக்கை பண்ணணும். எப்படி அறிக்கை பண்ணணும்னா, இப்படி கைய கட்டிக்கிட்டு அப்படி நின்று, இல்ல தலைய சொரிஞ்சுக்கிட்டு, அப்படி கிடையாது. நல்ல போல்டா வைராக்கியத்தோடு, என் தலைமுறையில் இருந்து ஒரு டெமோ நான் காட்டுறேன் பாருங்க. என் தலைமுறையில் என் மீது உனக்கு இருக்கும். பிசாசுக்கு நீங்க பிசாசுக்கு என்ன செய்யணும்? நீங்க அதிகாரம் கொடுக்கணும். பிசாச பார்த்து நீங்க சொல்லணும், உனக்கு இருக்கும் எல்லா உடன்படிக்கையும் எல்லா வல்லமையையும் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் உடைக்கிறேன். ஒரு காலை நல்லா தட்டி இந்த கையை அசைச்சு நீங்க அந்த உங்களுடைய சரீரங்கள் பேசணும். இப்படி செய்யும் பொழுது வல்லமை அதிகமா இருக்கும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எல்லாரும் தம்ஸ் அப் பண்ணி காமிக்கிறீங்களா? ஒரு டெமோ காண்பிச்சுட்டேன். ஓகே, நீங்க கண்ணை மூடி இத நான் சொல்றத கேட்டு நீங்க அறிக்கை பண்ணணும். அதுக்கு பிறகு கர்த்தர் உங்கள் மத்தியில ஒரு பெரிதான காரியத்தை செய்ய போறாங்க. கவலைப்படாதீங்க, அவனுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நான் அந்த லாஸ்டா பேசினேன் இல்லையா, பெண்கள் கூடுகையில, இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, உங்களையும் பார்த்து சொல்றேன். அந்த வலு சர்ப்பம், அந்த பாம்பு, அந்த பொல்லாதவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. அந்த வால் மட்டும் தான் ஆடிக்கிட்டு இருக்குது. அதை வச்சு ஆட்டிக்கிட்டே அந்த உலகத்தை இப்படி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறானே. இந்த சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அவனை எப்படி ஆட்டி படைக்கணும்? பழிவாங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இதுவரை உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்களுடைய எல்லா உறவுகளையும் பிரித்து சீரழித்து சின்னாபின்னமாக்கின அவனை நீங்க பழிவாங்க ஆயத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நல்ல வாயை திறந்து சத்தமாய் அறிக்கை பண்ணணும். குடும்பமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து இது நல்ல சத்தமாய் அறிக்கை பண்ணி இதனால நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்கள் மத்தியில இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய பரலோக சர்வ சங்க சேனை உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்ட சிவ வீராங்கனைகள் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரோடு. பயப்படாதீங்க, கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி ஆயத்தமாகறீங்களா? உங்களுடைய கரங்களை ரெடியா வச்சுக்கொள்ளுங்க, காலை ரெடியா வச்சுக்கொள்ளுங்க. நல்லா ஃப்ரீயா நான் சொல்றத மறுபடியும் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லி நீங்க அறிக்கை பண்ணணும். சொல்லுங்க, என் தலைமுறையில் உங்க வலது கரத்தையோ இடது கரத்தையோ எதையாவது தலையிலையோ நெஞ்சிலையோ வச்சு நீங்க சொல்லுங்க, என் தலைமுறையில் என் மீது உனக்கு இருக்கும் எல்லா உடன்படிக்கையையும் எல்லா வல்லமையையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும்
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் உடைக்கிறேன், உடைக்கிறேன், உடைக்கிறேன். சாத்தானே, உனக்கு என் மேல் இருக்கும் எல்லா உடன்படிக்கையையும் எல்லா வல்லமையையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் முறிக்கிறேன், முறிக்கிறேன், முறிக்கிறேன். அந்த வல்லமையோடு கூட சொல்லுங்க, முறிக்கிறேன், முறிக்கிறேன். என் வாழ்க்கை துணை, என் பிள்ளைகள், என் பெற்றோர், நீங்க மேரி பண்ணவங்களா இருந்தா நீங்க நான் சொல்ற காரியங்களை நீங்க சொல்லலாம். அல்லது நான் மேரி பண்ணல, எனக்கு பிள்ளைங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்படின்றவங்க நீங்க அது தேவையான காரியங்களை நீங்க சொல்லலாம். மறுபடியும், என் வாழ்க்கை துணை, பிள்ளைகள், பெற்றோர், சகோதர சகோதரிகள், என்னை அடிமைப்படுத்தியவர்கள், ஆத்தும பிணைப்பில் உள்ளவர்கள், என்னோடு பாலுறவு கொண்டவர்கள், கட்டுப்படுத்தியவர்கள், பங்காளிகளாக உடன்படிக்கை செய்தவர்கள், என் மீது உனக்கு இருக்கும் உடன்படிக்கையை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் உடைக்கிறேன், உடைக்கிறேன். சாத்தானே, உனக்கு என் வாழ்க்கை துணை, பிள்ளைகள், பெற்றோர், சகோதர சகோதரிகள், என்னை அடிமைப்படுத்தியவர்கள், ஆத்தும பிணைப்பில் உள்ளவர்கள், பாலுறவு கொண்டவர்கள், கட்டுப்படுத்தியவர்கள், பங்காளிகளாக உடன்படிக்கை செய்தவர்கள், இவர்கள் மூலம் ஆதாம் முதல் உனக்கு என் மேல் இருக்கும் உடன்படிக்கையை, வல்லமையை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் உடைக்கிறேன், உடைக்கிறேன். என் வாழ்க்கை துணை, பிள்ளைகள், பெற்றோர், சகோதர சகோதரிகள், என்னை அடிமைப்படுத்தியவர்கள், ஆத்தும பிணைப்பில் உள்ளவர்கள், பாலுறவு கொண்டவர்கள், கட்டுப்படுத்தியவர்கள், பங்காளிகளாக உடன்படிக்கை செய்தவர்கள், என் மீது உனக்கு இருக்கும் உடன்படிக்கையை, வல்லமையை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் உடைக்கிறேன், உடைக்கிறேன், உடைக்கிறேன். சாத்தானே, என் வாழ்க்கை துணை, பிள்ளைகள், பெற்றோர், சகோதர சகோதரிகள், என்னை அடிமைப்படுத்தியவர்கள், ஆத்தும பிணைப்பில் உள்ளவர்கள், பாலுறவு கொண்டவர்கள், கட்டுப்படுத்தியவர்கள், பங்காளிகளாக உடன்படிக்கை செய்தவர்கள், என் மேல் நீ செலுத்திய உடன்படிக்கையை, வல்லமையை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், நல்ல வல்லமையான பவரோடு கூட சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நான் முறிக்கிறேன், நான் முறிக்கிறேன், நான் முறிக்கிறேன். சொல்றீங்களா? சாத்தானே, எல்லாவித பயங்கள், பாலியல்கள், பண விஷயங்கள்,
எமக்கு நாமே கூறின சாபங்கள், எங்கள் பெற்றோர் கூறிய சாபங்கள், எங்கள் ஆசிரியர்கள் எமக்கு கூறிய சாபங்கள், எங்கள் மேல் மற்றவர்களும் முற்பிதாக்களும் கூறிய சாபங்கள், மந்திரவாதங்கள், விக்கிரகாராதனைகள், சாத்தான் வணக்கங்கள், வியாதிகள், அடிமைத்தனங்கள், நாவுகள், இசைகள், மதங்கள், கோபங்கள், சுய மதிப்பீடுகள், மனச்சோர்வுகள், மன உணர்ச்சி, சிந்தை, நடத்தை, கிரியை, அழுத்தம், மன்னியாமை, எசபேல், ஆகாப், பார்வோன், தற்கொலை, கருக்கலைப்பு, டிவி, கனவுகள், இன்டர்நெட், திரைப்படங்கள், அடிக்கடி வியாதிக்குள்ளாவது, வயது முதிரச் செய்யும் ஆவி, வளர்ச்சியின்மை, இரத்த மாற்றம், நாடோடிகள், நடுத்தர வயது நெருக்கடி, போராட்டம், அதிர்ச்சி, பிறப்பிடம், பிறப்பு, இதன் மூலமாய் ஆதாம் முதல் உனக்கு என் மேல் இருக்கும் எல்லா ஆதிக்கத்தையும் எல்லா உடன்படிக்கையையும் நாசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் உடைக்கிறேன், உடைக்கிறேன், உடைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் உடைக்கிறேன், உடைக்கிறேன். இப்போ எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அந்நிய பாஷை நான் பேசுவேன்னு சொல்றவங்க யாரும் நீங்க டைவர்ட் ஆக வேணாம். இப்போ கண்களை மூடி அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். நீங்க இப்பொழுது ஆண்டவருக்கு முன்பதாய் நீங்க அறிக்கை பண்ணி இருக்கிறீங்க. பிசாசுக்கு விரோதமாய் நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க. ரீமாந்தா ராபாகா தாலா ராபாஷே, இல்ல எனக்கு அந்நிய பாஷை பேச தெரியாதுன்னு சொல்றவங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நான் அறிக்கை செய்துட்டேன். என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றை நான் அறிக்கை செய்து விட்டேன். நான் அதை முறியடித்து விட்டேன். இப்போ நீங்க வந்து என் வாழ்க்கையில கிரியை செய்ய இதோ என்னை நான் இடம் கொடுக்கிறேன் என்று சொல்றீங்களா? ரீகாலா ராமாகா தாலா ராபா. நல்ல வாயை திறந்து விரிவாய் திறந்து பேசுங்க, விரிவாய் திறந்து பேசுங்க. ரீகாலா ராமா. வாய் முணுமுணுக்கிறது அல்ல, நல்ல உங்க காதுகள் கேட்க நல்லா 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 நல்லா. ரீமாக்கா லா ராபா காதாலா ராபா காதாலா ராபா காதாலா ராபா. ரீமாக்கா ராபா காதாலா ராபா ஷே லே மாக்கா ராபா காதாலா ராபா பாபா காதாலா ராபா பாபா காதாலா ராபா. விடாதீங்க விடாதீங்க, பேசுங்க. ஓ ரீமாக்கா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்துக்காக, உன் சாபத்துக்காக, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உன் குடும்ப பிரச்சனைக்காக, உன்னுடைய எல்லா போராட்டங்களுக்காக ரீகாலா ராபா கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் யுத்தம் செய்கிறார். ரீகாலா ராபா காதாலா ராபா காதாலா ராபா. நீ தனியாய் போராடுவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. ரீகாலா ராபா. நல்லா பேசுங்க, வாயை விரிவாய் திறந்து பேசுங்க. ஓ லேக்கா ராபா காதாலா ராபா காதாலா ராபா பாபா. ஓ சாபங்கள் உடைகிறது, சாப சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. ஓ ரேகாலா ராபா காதாலா ராபா. பரம்பரையாய் உன்னை பின்தொடர்ந்து வந்த, உன்னை அறியாமலே பின்தொடர்ந்து வந்த எல்லா சாப வல்லமைகள், ஓ ரேகாலா ராபா காதாலா ராபா காதாலா ராபா. எஸ் 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 எஸ், எல்லா சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. உன்னை கட்டி வைத்திருந்த எல்லா சாப சங்கிலிகள், எல்லா பாவ சங்கிலிகள், ஓ ரே மாக்கலா ராபா காதாலா ராபா காதாலா ராபா. விடுவிக்கிற ஆவியானவர், விடுவிக்கிற ஆவியானவர். ஓ ரீ மாக்கலா ராபா காதாலா ராபா. எஸ் மெஹே லேக்கா ராபா காதாலா ராபா. ஆண்டவரே, உமது சுகமாக்கும் வல்லமையை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு
அப்பா இதோ இப்பொழுதே அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக, அவருடைய அஸ்திபாரத்துக்குள்ளாக அனுப்புங்க ஆண்டவரே. இப்பொழுதே நீங்க அனுப்புங்கப்பா. ரிகலரா மகதல ரபா பாபா பாபா ரிகலரா மகதல ரபா ஷே. எஸ் எஸ், கர்த்தர் அவருடைய அக்கினியை, இதோ அவருடைய அக்கினியை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளாக, உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்துக்குள்ளாய் அனுப்பி கொண்டிருக்கிறார். பலவீனப்பட்ட பகுதிகள்ல, வியாதிப்பட்ட பகுதிகளுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி இதோ புறப்படுகிறது. Receive it, receive it, receive it. எத்தனையோ வருஷ காலமாக இருந்த எல்லா வியாதிகள், ஓ ரிகலா ரபகதல வியாதியின் சங்கிலியே ரெமகலா ரபகதல ரபஷே அறுக்கப்படுகிறது. அவருடைய அக்கினி, அவருடைய அக்கினி. எஸ் எஸ் எஸ், வேரோடு 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 இப்பொழுது கர்த்தருடைய அக்கினி சுட்டரிக்கிறது. இப்போது இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படியாக எல்லா சாபத்து ஒவ்வொரு ஆவிக்கும் இப்பொழுதே நான் கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையை விட்டு நீ விலகி போ. எல்லா சாபத்தின் ஆவியே நீ விலகி போ. ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு நீ விலகி போ இயேசுவின் நாமத்தினால. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு எதிராக வழங்கப்பட்ட எல்லா சாபங்களுக்கும் இதோ இதோ நான் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எந்த சாபத்தோடு இந்த பிள்ளைகள் இணைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த சாபத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அந்த சாப ஆவிக்கு இப்போது right now in the name of Jesus இந்த பிள்ளைகளை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை கொடுக்கிறேன். எஸ், ரேகா ராபா, நீங்க விடாதீங்க, நீங்க பேசிக்கொண்டே இருங்க. லேக்கா ராபாக சிலருடைய சரீரங்கள்ல ஒவ்வொரு சேஞ்சஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. லேக்கா ராபா காதா லா ராபா, சிலர் அந்த வாமிட்டேஷன் நீங்க ஃபீல் பண்றீங்க. வாமிட் வந்தா நீங்க தாராளமா எடுங்க. சிலருக்கு மயக்கம் போல ஏற்படுகிறது. தயவு செய்து இதெல்லாம் சாபத்தின் கிரியைகள் முறியடிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய சரீரங்களில. ரேகா லா ராபா காதா லா ராபா காதா லா ராபா, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக வழங்கப்பட்ட எல்லா சாபங்களும், அனைத்து சாபங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமாக மாற்றப்படட்டும். மனம் மற்றும் சரீர நோய்களில் ஒவ்வொரு சாபமும் மனது ரீதியில, ஆண்டவரே இவங்க ஏதோ ஒரு பகுதியில அப்பா சாபங்களை சுமந்து கொண்டு நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை பார்த்து உடைந்து போ சொல்லுங்க. வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, உடைந்து போன்னு சொல்லுங்க. மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? வியாதி அளவுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. அதிகாரம் படைத்தவர்களாக எல்லா எல்லா மன உளைச்சல்கள், எல்லா வியாதியின் சாப கிரியைகள் உடைந்து போ இயேசுவின் நாமத்தினால. நல்லா இப்ப கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுறீங்களா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். எல்லாரும் ஓ ரா பா கா தா லா ரா பா, ஓ ரிகா லா ரா பா கா தா
la rabaga dala rababa leza keria tarabala baraba. ஓ லே ராபா, கர்த்தர் முறியடிக்கிறார். கர்த்தர் அக்கினியினாலே சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறார். எஸ் 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 லே மாக்கா ராபா காதா லா ராபா பாபா காதா லா ராபாஷே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். Thank you Father, thank you Holy Spirit. அப்பா, நீங்க உங்க பிள்ளைகளை நீங்க அதிகமாய் நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உங்க பிள்ளைங்க கெட்டு போகுது, உங்களுக்கு விருப்பமே இல்லப்பா. இவங்க பாவத்தோடு சாபத்தோடு வாழ்றது உங்களுக்கு பிடிக்காதுப்பா ஆண்டவரே. இந்த நாள் இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிகினிங், ஒரு ஆரம்பம் தான் ஆண்டவரே. இன்றைய நாள் தொடங்கி இவர்கள் சாபத்துக்குட்பட்டவர்கள் அல்ல என்று நான் அறிக்கை பண்ணுகிறேன். இவர்கள் தேவனால் பிறந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. தேவனால் பிறந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. நிறைய மாற்றங்களை நீங்க உண்டு பண்ணுறீங்க ஆண்டவரே. Thank you Lord, thank you Holy Spirit. அற்புதரே, உங்களுக்கு நன்றி. அற்புதங்களை செய்தமைக்காக நன்றி அப்பா. நாங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். அந்த சத்தியம் எங்களை இன்று நாளில் விடுதலை ஆக்கி இருக்கிறதே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாள் ஒரு, இது ஜஸ்ட் இந்த நாள் ஒரு பிகினிங் தான், ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தாங்க. இனி வருகிற நாட்கள் உங்களுக்கென்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.